ஒரு டம்ளர் அளவு பச்சைப்பயிறு இருந்தால் நல்லா சூப்பராக அதே சமயம் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாங்க. இதுக்கு பேனில் வந்து பச்சைப்பயிரை வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க, கருக விடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துருக்கங்க. நீங்கள் வந்து பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வறுத்து வச்ச பச்சைப்பயிரை வந்து சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஊற விடணுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் லஞ்சுக்கு கூட ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து அப்படியே ஊறட்டுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கூட 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வச்சுருந்தா மட்டும் போதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து தண்ணி வந்து நான் விட்டுக்கிறேங்க. அரிசியும் பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டலாக 3 டம்ளர் அளவு எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 7 டம்ளர் அளவு தண்ணி வந்து விட்டுருந்தேங்க. உங்களோட அரிசிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஊறின அரிசியும் பச்சை பயிரையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து ஒரு சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கொடுத்து விட்டாவே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி பருப்பையும் சேர்த்த பின்னாடி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த சமயத்தில் வந்து பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசி இதில் வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கோம், அதனால் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக, அதே சமயம் தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சாதத்தோட வந்து நீங்கள் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.